வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இப்போ நம்ம 1892லேருந்து 1947 வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். மைண்ட் மேப்பும் இதுவும் பார்த்துட்டு ரீசனிங் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். சரி, ஓகே. 1892 என்னென்ன நடந்துச்சுன்னா, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. எங்கன்னா சென்ட்ரல்லையும் மாகாணத்துலையும் ப்ரொவின்சஸ்லையும். ஆனால் அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து அவங்க தான் இருந்தாங்க. நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி தான் அதிகப்படுத்தினாங்க. இந்த 1892 தான் பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஷின்ஸ் கேட்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி பண்ண போகிறீங்க, எங்கே பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம். இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணாங்க இல்லையா, அது எப்படி நாமினேட் பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது மத்திய சட்டமீட்டும் இடத்துல வந்து வைஸ்ராயும், ப்ராவின்சஸில் வந்து கவர்னரும் நாமினேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து 1892. இந்த ஆக்ட் தான் வந்து லிமிட்டட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொவிஷன், அதாவது எலெக்ஷனுன்ற வார்த்தையை டைரெக்டாக யூஸ் பண்ணல, ஆனால் இன்டைரக்டாக நாமினேஷன் அப்படின்ற இதில் வந்து நான் அஃபிஷியல் சீட்ஸை வந்து சென்ட்ரல்லையும் ப்ராவின்சஸ்லையும் பண்ணாங்க. இதுதான் ஆக்ட் ஆஃப் 1892. சரி, அடுத்து 1909 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இதை மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. மின்டோங்கிறது வந்து வைஸ்ராய், மார்லிங்கிறது வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். சரி, இதில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்குல்ல, சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல், அந்த இடத்துல வந்து 16 பேர்லேருந்து 60 பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. நாமினேட் பண்ணுற மெம்பர்ஸை, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை. அதில் 26 பேர் நாமினேட்டட், 34 பேர் வந்து எலெக்டட் மெம்பர்ஸாக மாற்றினாங்க. அங்கங்கே யூனிஃபார்மாக கிடையாது, பட் மெஜாரிட்டியாக டோட்டலாக மொத்தம் 60 பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும், ப்ராவின்சஸில் வந்து நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கிட்டாங்க. சரி, இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து முதல்ல இங்கே தான் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ரெசல்யூஷன்ஸ், பட்ஜெட்டில் இங்கே இதெல்லாம் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படின்ற ரெசல்யூஷன்ஸை இங்கே தான் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியனாக ஒருத்தர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில், அதாவது செயல்படுத்தும் கவுன்சிலில் வந்து வைஸ்ராய் அண்ட் கவர்னரோட கவுன்சிலில் ஒருத்தரை நாமினேட் பண்ணுறாங்க லா மெம்பராக. யாருன்னு பார்த்தா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் அஃபிஷியல் மெம்பராக ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறவர். ஓகே, இந்த 1909 தான் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பாவாத பிரதிநிதித்துவம் வந்து இங்கே தான் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா முஸ்லீம் அவர்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட், அவங்களுக்கு வந்து முஸ்லீம் மெம்பரை வந்து எலெக்ட் பண்ணுறதுக்கு முஸ்லீம் மெம்பர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து லீகலைஸ்டு கம்யூனலிசம். இந்த ஆக்ட் தான் வந்து பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து லார்ட் மின்டோ அவர்களை வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ராட், அதாவது வகுப்புவாத வாக்காளர்களின் தந்தை அப்படின்னு சொல்லி இதுக்கு பண்ணாங்க. அப்புறம் இங்கே இதில் வந்து இன்னும் யாருக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, பிரசிடென்ட் கார்பரேஷனில் இருக்கவங்க, காமர்ஸில் இருக்கவங்க, யூனிவர்சிட்டிஸ் நடத்துகிறவங்க, ஜமீன்தார்ஸ், இவங்களுக்குலாம் வந்து தனியாக ரெப்ரசன்டேஷனும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது 1909 நடந்தது. சரி, அடுத்து அப்படியே 1919 வந்தால் இது கொஞ்சம் பெரிய ஆக்ட். இங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறாங்க. இந்த 1919 வந்து மான்டேக் கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. மான்டேக் அப்படிங்கிறவர் வந்து செக்ரட்டரி, கிளெம்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் வந்து வைஸ்ராய். சரி, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சென்ட்ரல் கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ப்ராவினன்ஸ் மாகாணங்கள் இருக்கு இல்லையா, ஸ்டேட்ஸ், பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், இங்கே இருக்கிறவோட கண்ட்ரோல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்து, சென்ட்ரலும் தனியாக ப்ராவின்சஸும் அவங்கவுங்களுக்குன்னு தேவையான சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு இருக்கிறத இங்கே தான் கொண்டு வராங்க. அதாவது ப்ராவின்சஸில், ஸ்டேட்ஸில் வந்து 2 விதமாக கொண்டு வராங்க. ஒன்று டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட். இந்த டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, கவர்னர் மினிஸ்டர் உதவியோட சட்டம் ஏற்றலாம். இதில் எஜுகேஷன், ஹெல்த்து, லோக்கல் கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாத்தையுமே. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து கவர்னருக்குனே ஒதுக்கப்பட்டது. அவரும் அவரோட கவுன்சிலில் இருக்க மெம்பர்ஸும் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் தன்னிச்சையாக சட்டம் ஏற்றலாம். இல்லைன்னா லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ், நில சீர்திருத்தங்கள், இது மாதிரியான விஷயங்களில் கவர்னர் வந்து இது பண்ணலாம். இதுதான் ரிசர்வ்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு ப்ராவின்சஸில் உருவாக்குனாங்க. சரி, இந்த இடத்துல வந்து டயார்கின்னு உருவாக்குனாங்க. இதுக்கு பேர் தான் டயார்கி, இரட்டை ஆட்சி முறை. அதாவது நம்மளும் கொஞ்சம் இதில் இருப்போம், அவங்களுக்கும் கொஞ்சம் உரிமை இருக்கும். இதுக்கு பேர் தான் டயார்கி அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. அப்புறம் பைகேமரலிசம் அப்படின்னு உருவாக்குனாங்க. அதாவது என்னென்னா, நம்ம கவுன்சில் இருக்கு இல்லையா, சட்டமேற்ற கவுன்சிலில் வந்து அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ், அதாவது லோக்சபா, ராஜ்யசபான்ற மாதிரி ஸ்டேட்டில் வந்து அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கான மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக, மக்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி ஓட்டு போடுறவங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னா, அவங்க வந்து படித்தவங்களாக இருக்கணும், சொத்து இருக்கணும் அவங்களுக்கு, இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸை வச்சு தான் அவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு முடிவு பண்ணாங்க. சரி, அப்புறம் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா இருந்தார்ல, அந்த இடத்துல வந்து 3 பேர், 3 பேர் ஆட் பண்ணுறாங்க. 6 பேர் இருக்க குழுவில் 3 பேர் வந்து இந்தியன்ஸை ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த 1919 தான் வகுப்பாத இது வந்து சீக்கியர்களுக்கு, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸ், இவங்களுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம்
இந்த ஓட்டு போடுறது சொன்னேன் இல்லையா, இந்த டைரக்ட் எலெக்ஷன் முறை யாராக இருக்குன்னா, சொத்து இருக்கணும், டேக்ஸ் கட்டணும், படித்தவங்களாக இருக்கணும். இவங்கெல்லாம் மட்டும்தான் ஓட்டு போட்டு மக்களை தேர்ந்தெடுக்க முடியும், அதாவது அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க முடியுன்றது கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஹை கமிஷனர் ஆஃபீஸ்னு ஒன்று உருவாக்குனாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இங்கே தான் வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரியான இது வந்து உருவாக்குனாங்க. 1926 சிவில் சர்வீஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு 1919 தான் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கான கமிஷன் செட்டப் பண்ணது 1926. அப்புறம் சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கும் ஸ்டேட் பட்ஜெட்டுக்கும் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராவின்ஷியல் பட்ஜெட், மாகாணங்களுக்கான பட்ஜெட்டும் சென்ட்ரலுக்கான பட்ஜெட்டும் இங்கே தான் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தான் முக்கியமாக 1919 நடந்த விஷயங்கள். சரி, 1935க்கு முன்னாடி சைமன் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க. இதில் என்னென்னா 8 நவம்பர் 1927, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவங்க மூலிமா புது இந்தியாவுக்கான புது சட்டம் இது உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே பிரிட்டிஷ் மெம்பராக இருக்காங்க. இந்தியன்ஸுக்கு வந்து இது பொறுக்க முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கமிஷன் ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க, அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அது சரி கட்டுறதுக்காக இந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, 4 விஷயங்களை பண்ணுறோம். நாங்கள் டையார்கியை ஒழிக்கிறோம், அது சென்ட்ரலில் வந்து நாங்கள் ரிசர்வ்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கொள்ள, அந்த மாதிரிலாம் வேணாம், மொத்த உரிமையும் உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை வந்து மாகாணங்களில் உருவாக்குறோம். அப்புறம் ஃபெடரேஷன், பிரிட்டிஷ் இந்தியா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஃபெடரேஷன் கூட்டாட்சி முறையை உருவாக்குறோம். கம்யூனல் எலக்ட்ரேட்டை கண்டினியூ பண்ணுறோம். வகுப்புவாதம் உரிமையை வந்து நாங்கள் தொடர்றோம் இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதில் எதுலேயுமே வந்து இந்தியன்ஸ் இல்லாததுனால இந்தியர்களுக்கு வந்து இதில் ஒரு கோபமும் அதிருப்தியும் உருவாக்குது. இதுக்கான ரெக்கமெண்டேஷனெல்லாம் எங்கே வந்து பிரதிபலிக்குதுன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதில் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. சரி, அடுத்து கம்யூனல் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 1932 ராம்சே மெக்டால் அப்படிங்கிறவர் வந்து இது வரைக்கும் முஸ்லீம், சீக்கியர்கள், இந்தியன் கிறிஸ்டியர்கள், ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த வகுப்புவாத உரிமையை வந்து டிப்ரெஸ்டு கிளாஸான ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னதுக்காக இது வந்து கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. இது காந்திஜிக்கு பிடிக்காமல் போயிடுது. அவர் வந்து யர்வாதா ஜெயிலில் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் எடுக்கிறாரு. அதாவது எஸ்சி வகுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எஸ்சி வகுப்பினர் மட்டும் ஓட்டு போடணுங்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு வராரு. ஆனால் இது வேண்டாம், இது வந்து இந்துக்களுக்குள்ள பிரிவினைவாதை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வேணும்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடங்களை ஒதுக்கிடலாம், அந்த இடத்துல வந்து மக்கள் அந்த இடத்துல வந்து அவங்க மட்டும்தான் நிற்கணுன்ற மாதிரி ஒரு உருவாக்கலான்னு சொல்கிறாங்க. இதுக்கான அக்ரிமெண்ட் தான் வந்து பூனா பேக்ட். இது வந்து அம்பேத்கருக்கும் காந்தி அவர்களுக்கும் நடக்குது. இதெல்லாம் வந்து 1935 நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துட்டு வருது. சரி, 1935 இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்டில் வந்துட்டு இது ஒரு பெரிய ஆக்ட். இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், இந்தியாவில் ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட், கிட்டத்தட்ட 321 செக்ஷன், 10 ஷெட்யூல் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக உருவாக்குனாங்க. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன பார்க்கலான்னா, ஆல் இண்டியன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது வந்து உருவாக்குறாங்க. அதாவது மாகாணங்கள் அரசர்கள் ஆளும் இடத்துலலாம் வந்து இந்தியாவை வந்து ஒரு கூட்டாட்சி முறையாக உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்னென்ன அதிகாரங்களை பிரித்து கொடுக்க முயற்சி செய்கிறாங்க. அதாவது சென்ட்ரலில் இருக்கவங்க 51 விஷயங்களுக்கு சட்டம் இயற்றலாம், மாகாணங்கள் இருக்கவங்க 54 விஷயங்களுக்கு சட்டம் இயற்றலாம், ரெண்டுத்துக்கும் பொதுவாக வந்து 36 விஷயங்களில் உருவாக்கலாம் அப்படின்ற இது வந்து முதல்ல 1935 தான் கூட்டாட்சி முறை உருவாகுது. சரி, ரெசிடியூவல் பவர்ஸ், அதாவது மிச்சம் இருக்க அதிகாரம், இதில் எல்லாத்தையுமே சேராமல் மிச்சம் இருக்க பவர் வந்து வைஸ்ராய்க்கு போயிடும். ஓகேவா? இந்த டையார்கி முறை, அதாவது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு மாகாணங்கள் இருந்தது இல்லையா, அந்த முறையை ஒழித்து ப்ரொவின்ஷியல் அட்டானமி, முழுக்க தன்னிச்சையான அதிகாரங்கள் வந்து மாகாணங்களுக்கு வழங்கப்படுது. மாகாணங்கள் அவங்களாவே முடிவு பண்ணிக்கலாம், அவங்களுக்கான சட்டத்தை அவங்களே எழுதிக்கலாம் அப்படின்றது 1935 சட்டமாக கொண்டு வராங்க. அது 37 வந்து சட்டமாக உருவாகி நடைமுறைக்கு வருது. இது 39 டிஸ்கண்டினியூ ஆகுது, அது ஏன்னு பின்னாடி பார்ப்போம். ஆனால் 37 எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. சரி, ஆனால் இந்த டையார்கி முறையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வச்சுக்கிறாங்க. ப்ராவின்சஸில் மட்டும்தான் டையார்கி முறையை ஒழிக்கப்படுது, ஆனால் சென்டரில் இருக்குது. அங்கே வந்து இன்னமும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டுங்கிற விஷயங்கள் நடைமுறையில் தான் இருக்குது. அப்புறம் இந்த பைகாமரலிசம் உருவாக்குனாங்க இல்லையா, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்றது, அது 6 அவுட் ஆஃப் 11 மாகாணங்களில் 6 மாகாணங்களில் உருவாக்குறாங்க. எங்கன்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம்,
அப்புறம் யூபி, இந்த மாகாணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்னு உருவாக்குறாங்க. அப்புறம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், அந்த வகுப்பாத உரிமை வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் உமன், ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட உருவாக்குறாங்க. அப்புறம் இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றத அபாலிஷ் பண்ணி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியாவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரிமையை உருவாக்குறாங்க. அப்புறம் ஓட்டு போடுற உரிமையை வந்து இன்னும் 10% மக்களுக்கு அதிகப்படுத்துகிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குறாங்க. கரன்சி இந்தியாவுக்குன்னு தனியாக உருவாக்கப்படுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ரிசர்வ் பேங்க்குன்னு உருவாக்கப்படுது. அப்புறம் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்குறாங்க. அப்புறம் ஃபெடரல் கோர்ட் ஒன்று 1937 உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் 1935 நடந்தது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் 1935 நடந்தது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கான சட்டம் உருவாக்கும் போது அம்பேத்கர் வந்து இதிலேருந்து நிறைய விஷயங்களை எடுத்து தான் உருவாக்குனார். சரி, அடுத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. இதுதான் வந்து பிரிட்டன் அரசாங்கம் கடைசியாக போடப்பட்ட சட்டம். நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சட்டங்கள்லாம் நடந்தது, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு என்ன சட்டங்கள்லாம் உருவானதுங்கிறதா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. சரி, பிப்ரவரி 20 1947 கிளெமெண்ட் அட்லிங்கிறவர் வந்து இந்தியா ஜூன் 30 1948 சுதந்திரம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து எங்களுக்கு வந்து தனியான நாடு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான கோரிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஜூன் 3 1947 வந்து நமக்கான சட்டம் நாமளே இயற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அசம்பிளி ஒன்று உருவாக்குறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. உங்களுக்கான சட்டத்தை நீங்களே இயற்றிக்கோங்க அப்படின்னு. சரியா? அப்புறம் அதே நாளில் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து வைஸ்ராய் வந்து இந்தியாவை வந்து பிரிக்கலாம், அதாவது பாகிஸ்தான் தனியாக இந்தியா தனியாக பிரிக்கலாங்கிறதுக்கான ஒரு மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அந்த பிளானை வந்து காங்கிரஸும் ஒத்துக்கிறாங்க, முஸ்லீம் லீக்கும் ஒத்துக்கிறாங்க. அதுபடி தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து உருவாக்கப்படுது. இந்த ஆக்டில் என்னென்ன உருவாக்கப்படுது, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிரும் ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சிக்கலாம், அவங்க வந்து பிரிட்டிஷோட இதிலேருந்து விலகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைஸ்ராய், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இதெல்லாமே வந்து ஒழிக்கப்படுது. அவங்களுக்கான சட்டத்தை அவங்களே உருவாக்கிக்கலாம், என்ன சட்டம் வேணால் உருவாக்கிக்கலாம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை கூட வேணான்னு சொல்லி உருவாக்கிக்கலான்ற அளவுக்கு இப்போ பவர் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்த ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் எந்த ஒரு சட்டமும் பிரிட்டன் அரசாங்கம் உருவாக்காதுன்னு தெரிவிக்கிறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை அபாலிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து இதுக்கு மேலே இந்தியாவை அதிகாரம் செலுத்தாது, இனி இந்தியர்கள் தனி, அவங்களுக்கான இதுலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. இந்தியன் பிரின்சஸ், அதாவது ராஜாக்கள் ஆள்ற மாகாணங்கள் வந்து இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், இல்லை பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம், இல்லை தனியாக இருக்குதுன்னா அதுக்கான சட்டத்தை வந்து இந்தியாவோ பாகிஸ்தானோ உருவாக்கிக்கும், நாங்கள் தலையிட மாட்டோன்ற மாதிரி ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பொறுத்து அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுலேருந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியும் உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து 1947 நடக்குது. அதுக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நாமினல் ஹெட்டாக இருக்கார். பிரிட்டன் அரசாங்கம் வந்து எம்பரர் ஆஃப் இந்தியாங்கிற டைட்டில் ஒதுக்கி தள்ளுறாங்க. கிங், ராயல் கிங், இங்கிலாண்டோட கிங் வந்து இந்தியா வந்து ஆட்சி பண்ணுவாருங்கிற விஷயத்த இது பண்ணுறாங்க. அப்புறம் சிவில் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, எக்ஸாம் வச்சு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது. ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்குது, 15 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. எல்லா பவருமே அந்தந்த ரெண்டு நாடுகளுக்கு தனியாக பிரிக்குது. முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் புது இந்தியா, நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் இருக்கார். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன். ஜவஹர்லால் நேரு வந்து முதல் பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்கிறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாக்குனாங்க இல்லையா, 1946 வந்து நமக்கான சட்டம் இயற்றுறது வந்து தொடங்கிருச்சு. அது எப்போ அமலுக்கு வரப்போகுதுங்கிறது எல்லாமே கண்டினியூஸாக தொடர்ந்துட்டு வருது. ஸோ இதுதான் வந்து இந்த க்ரௌன் ரூலோட முடிவு. இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கான சட்டத்தை வந்து நாமளே இயற்றிக்க போகிறோம். சரி, இதுதான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இப்போ இதோட மைண்ட் மேப்பை பார்த்துருவோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக மைண்ட் மேப் பார்த்துருவோமா. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 என்ன நடந்துச்சு, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து அவங்க தான் வச்சுட்டாங்க, நான் அஃபிஷியல் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஃபங்க்ஷனில் என்ன ஆச்சு, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து பட்ஜெட்டை பற்றி கொஸ்டின் கேட்கலாம், டிஸ்கஷன்லாம் நடக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த நாமினேஷன் ப்ராசஸ், இந்த மெம்பர்ஸ் எப்படி நாமினேட் பண்ணாங்க, ப்ராவின்சஸில் வந்து கவர்னரும் சென்ட்ரலில் வந்து வைஸ்ராயும் பண்ணாங்க. சரி, 1909 இதை வந்து மின்டோ மாலிலி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. மார்லிங்கிறவர் செக்ரட்டரி, மின்டோங்கிறவர் வைஸ்ராய். இங்கே என்னென்ன நடந்தது, கவுன்சிலோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க சென்ட்ரல்லையும் ப்ராவின்சஸ்லையும்.
அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து சென்ட்ரலில் தான் இருந்தது, நான் அஃபிஷியல் வந்து ப்ராவின்சஸ் இருந்தது. அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கேட்கலாம், ரெசல்யூஷன் பட்ஜெட்டில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். அப்புறம் இந்தியன்ஸோட பார்ட்டிசிபென்ட்ஸ்னு பார்த்தா வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் நிர்வாக கவுன்சிலில் வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா லா மெம்பராக இருந்தாங்க. அப்புறம் கவர்னருக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா முஸ்லீம்க்கு எலக்ட்ரேட் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுத்தாங்க. அதனால லார்ட் மின்டோ வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்னு சொன்னாங்க. அப்புறம் ஜமீன்தார்ஸ், யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்கவங்க, இவங்கள மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருக்கவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் தனியாக வழங்கப்பட்டுச்சு. அடுத்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 1919 வந்து மான்டேக் கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. மான்டேக் வந்து செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, கிளெம்ஸ்ஃபோர்ட் வந்து வைஸ்ராய்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டில் என்னென்ன பண்ணாங்க, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து சீக்கியர்கள், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸுக்கு கொடுத்தாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டில் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட், ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட்னு பிரித்தாங்க. அதில் வந்து ப்ராவின்சஸில் வந்து டையார்கி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு கொண்டு வந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து மினிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து செய்வாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்டில் வந்து கவர்னர் தன்னிச்சையாக செயல்பட்டு அதுக்கான இது பண்ணுவாங்க. அப்புறம் பைகாமரலிசம், டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்னு படித்தாங்க. இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கணும், டேக்ஸ் கட்டியிருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 1926 கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஹை கமிஷனர் ஆஃபீஸ் கொண்டு வந்தாங்க. செப்பரேட் பட்ஜெட், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் வந்து நரேந்திர மண்டல். அது 1921 உருவாக்குனாங்க. அதில் 120 பேர் இருந்தாங்க. இது நான் அங்கே சொல்லலை, இங்கே சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து சைமன் கமிஷன் உருவாச்சு. எதுக்கு? பிரிட்டிஷ் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்காக உருவாக்குனாங்க. அது வந்து 7 பேர் கொண்ட குழு. சைமன் தான் வந்து அதை தலைமை ஏற்றிட்டாங்க. எல்லாருமே பிரிட்டிஷாக இருந்ததுனால இந்தியன்ஸ் வந்து பாய்காட் பண்ணாங்க. இதோட கமிஷன் ரிப்போர்ட் வந்து 1930 சப்மிட் செய்யப்பட்டது. மொத்தம் 4 ரிப்போர்ட் பண்ணாங்க. டையார்கி ஒழிச்சிருவோம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டு வருவோம், கம்யூனல் எலக்ட்ரேட் வந்து கண்டினியூ பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. அது அடுத்தது வந்து கம்யூனல் அவார்ட் அண்ட் பூனா பேக்ட். ராம்சே மெக்டோல் அப்படிங்கிறவர் ஆகஸ்ட் 1932 அனௌன்ஸ் பண்ணுறாரு. செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் கொண்டு வந்தார். அதுக்கு காந்தி எதிர்ப்பு தெரிவித்து ஃபாஸ்டிங் இருந்தார். அம்பேத்கருக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு பேக்ட் உருவாக்கிச்சு. அந்த பேக்ட் தான் பூனா பேக்ட். என்னன்னா ஜாயிண்ட் எலக்ட்ரேட் தான் இருக்கும், அவங்களுக்கான ரிசர்வ்டு சீட் மட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. அதுக்கு அடுத்தது 1935 உருவாச்சு. இது வந்து பெரிய ஸ்ட்ரக்சராக உருவாக்கப்பட்டது. 321 செக்ஷன், 10 ஷெட்யூல், டீட்டெயில்டாக இருந்தது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுங்கிறது இது ஒரு மைல் ஸ்டோனாக கருதப்படுது டுவர்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இதில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. ஃபெடரல், ப்ராவின்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட்னு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ், விமன், லேபர் இவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் டையார்கி ஒழிக்கப்பட்டது. அதாவது ப்ரொவின்சியல் அட்டானமியில் வந்து டையார்கி ஒழிக்கப்பட்டு ப்ராவின்சஸில் வந்து டையார்கி ஒழிக்கப்பட்டு அவங்களுக்கான முழு உரிமை கொடுக்கப்பட்டது. 1937 அது வந்தது. ஆனால் சென்ட்ரலில் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. பைகாமரலிசம் எங்கெங்கே உருவாக்கப்பட்டதுன்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம், யுனைடெட்லாம் உருவாக்கப்பட்டாங்க. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குனாங்க. அவங்க தான் கரன்சி கண்ட்ரோல் பண்ணாங்க, கடனையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. ஃபெடரல், ப்ராவின்சஸ் அண்ட் ஜாயிண்ட்னு உருவாக்கப்பட்டது. அட்மினிஸ்ட்ரேஷன் படி பார்த்தா பர்மா தனியாக செப்பரேட் பண்ணப்பட்டுச்சு. புதுசாக ஒரிசாவுக்கு ஒரு ப்ராவின்ஸ் உருவாக்குனாங்க. அப்புறம் ஃபெடரல் கோர்ட் 1937 உருவாக்குச்சு. ஆல் இண்டியா ஃபெடரேஷன், அதாவது ப்ராவின்சஸ்லேயும் பிரின்சி ஸ்டேட்லேயும் ஒரு கூட்டாட்சி முறை உருவாக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபெடரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ப்ராவின்சஸ் லிஸ்ட் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. இதுதான் 1935 மைண்ட் மேப். அதுக்கப்புறம் 1947 இந்தியா எப்படி பார்ட்டிஷன் ஆகப்பட்டது. பிப்ரவரி 20 ஜூன் 30 வந்து நாங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. இதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கல, முஸ்லீம் லீக் ஒத்துக்கல. லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் டொமினியன் இந்தியாவாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார். பிரைம் மினிஸ்டராக வந்து ஜவஹர்லால் நேரு உருவாக்கப்பட்டார். நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்தியாவுக்கான சட்டத்தை இயற்ற ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் மைண்ட் மேப். ஸோ க்ரௌன் ரூலோட மைண்ட் மேப்பும் முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த ரீசனிங் கொஷின்ஸில் ஃபுல்லாக பார்க்க வேணாம், ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சில கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.